எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கண்டினியூ பண்ணலாங்க. இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நம்ம இந்த செல் ரியாக்ஷன்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இதில் இந்த ஒரு ஆஃப் ரியாக்ஷன் எடுத்துக்கலாங்க. இந்த டைக்ரோமேட் பார் CR3+. இதுக்கு SRP பார்த்தீங்கன்னா 1.33 volt இன் அசிடிக் மீடியம். அடுத்து FAS பார் Fe3+. இப்போ இதுக்கு எலக்ட்ரோ ரியாக்ஷன்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு யாருக்கு SRP அதிகம்னு பார்த்தீங்கன்னா இந்த டைக்ரோமேட்டுக்கு தான் SRP அதிகமாக இருக்குது, 1.33 volt. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -0.44 volt அது கிட்ட வரும். அப்போ SRP இதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து கேத்தோட ஆக்ட் ஆகும், இது வந்து கேத்தோட ஆக்ட் ஆகும், இது வந்து ஆனோட ஆக்ட் ஆகும். சரி, அப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஆகுன்னா ஆக்சிடேஷன் நடக்கும். இங்க இருக்கக்கூடிய ஃபெரஸ் இப்படி ஃபெரிக்கா மாறும், ஃபெரஸ் ஃபெரிக்கா மாறுது. ஃபெரஸ் ஃபெரிக்கா மாறும்போது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். அடுத்து கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனை பார்க்க போறோம். கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ரிடக்ஷன். ரிடக்ஷன் யாரு போகும்னா இந்த டைக்ரோமேட் தான் ரிடக்ஷனுக்கு போகும். ஏன்னா டைக்ரோமேட்ல குரோமியத்துக்கு வந்து +6 ஆக்சிடேஷன் நம்பர். இந்த டைக்ரோமேட்ல குரோமியத்துக்கு +6 ஆக்சிடேஷன் நம்பர். இந்த +6 வந்து +3 மாறும். சரியா? அப்போ இந்த டைக்ரோமேட் Cr2SO2- என்ன பண்ணுதுன்னா Cr3+ மாறிக்கும், Cr3+ மாறிக்கும். நல்லா கவனம் பார்த்துக்கோங்க. டைக்ரோமேட்ல குரோமியத்துக்கு +6 ஆக்சிடேஷன் நம்பர், இதுதான் ரிடக்ஷனுக்கு போகும். இது ரிடக்ஷனுக்கு போயிட்டு என்ன மாறும்னா Cr3+ மாறும். +6 வந்து +3 மாறும். இப்போ எப்படி பேலன்ஸ் பண்றோம்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆஃப் ரியாக்ஷனை இங்க ஃபர்ஸ்ட் குரோமியத்தை பேலன்ஸ் பண்ணுங்க. குரோமியம் வந்து 2, அதனால 2 எழுதிக்கோங்க. ஆக்சிஜன் வந்து 7, அதனால 7 வாட்டர் மாலிக்யூல்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து வந்து ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். 14 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, அதனால 14H+ எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா இங்க இந்த +6ன்றது ஒரு குரோமியத்துக்கான ஆக்சிடேஷன் நம்பர். ஒரு +6 +3 மாறுதுன்னா 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுது. இங்க 2 குரோமியம் இருக்கிறதுனால ஒவ்வொரு குரோமியமும் 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்றதுனால 2 குரோமியம் பண்ணும்போது 6 எலக்ட்ரான்ஸ் எழுதிடும். இது போல இந்த ஆஃப் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண ஆஃப் ரியாக்ஷன் கரெக்டா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் சார்ஜ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணது கரெக்ட்னு அர்த்தம். இங்க சார்ஜ் எவ்வளவு இருக்குதுன்னா -2 இருக்குது. இங்க 14 × +1 +14 இருக்குது. இங்க வந்து 6 எலக்ட்ரான்ஸ்னா -6. அப்போ இது எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க +6 வரும். இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 2 × 3 +6. அப்ப ரைட் சைடுல சார்ஜும் லெஃப்ட் சைடுல சார்ஜும் ஈக்குவலா இருக்கு. சோ அப்படின்னா இந்த பேலன்ஸ் பண்ண இந்த ஆஃப் ரியாக்ஷன் கரெக்ட். சரி, இப்போ ஆஃப் ரியாக்ஷன்ஸை பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ செல் ரியாக்ஷன் போகணும். செல் ரியாக்ஷன் போகும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டு தான் செல் ரியாக்ஷனுக்கு எழுதணும். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் ஈக்குவலைஸ் பண்ணணும்னா என்ன பண்றீங்கன்னா இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. இது 6ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா லாஸும் கெயினும் ஈக்குவலா இருக்கும். இப்போ செல் ரியாக்ஷன் நம்ம எழுத போறோம். இப்போ டைக்ரோமேட் எழுதிக்கிறோம், Cr2SO2-. அடுத்து 14H+. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இங்க 6Fe2+, 6Fe2+ எழுதியாச்சு. gives இந்த 2Cr3+, 6Fe3+, அடுத்து 7 வாட்டர் மாலிகூல்ஸ். இப்போ இந்த நெட் ரியாக்ஷனை பேலன்ஸ்டா இருக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். குரோமியம் வந்து 2, இங்கேயும் 2, ஆக்சிஜன் இங்க 7 வாட்டர் மாலிகூல்ஸ். ஓகே, 14H+, இங்கே 14 ஹைட்ரஜன். Fe வந்து 6, இங்கே 6. சார்ஜையும் பார்த்துடலாம் ஒரு முறை. இங்க வந்து -2 சார்ஜ், இங்க வந்து 14 × +1 +14, இங்க 6 × 2 +12. அப்போ பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து பேலன்ஸ் ஆயிருக்குதான்னு பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு நெட் சார்ஜ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 2 போயிடுச்சுன்னா 24 இருக்குது. இங்க 24 இருக்குது நெட் சார்ஜ். இந்த பக்கம் பார்க்கலாம். 2 × 3 6, இங்க 6 × 3 18. அப்போ 18 + 6 எவ்வளவு வருது? 24 வருது. அப்படின்னா சார்ஜ் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்குதுன்னா செல் ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். சரி, இப்போ செல் ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து
செல் பொட்டன்ஷியல் நம்ம எழுதணும். செல் பொட்டன்ஷியலுக்கு என்ன பண்றீங்கன்னா E cell equal to SRP of cathode minus SRP of anode எழுதணும். SRP of cathode வேணும். So standard potential SRP cathode னா இங்க இதுதான் cathode. ரிடக்ஷன் மாதிரி எழுதுங்க. அப்போ டைக்ரோமேட் பார் Cr3+ இதுதான் ரிடக்ஷன். இங்க +6 வந்து +3 மாறும். மைனஸ் SRP of anode. anode எதுனா இதுதான் anode. ஆனோட்ல ஆக்சிடேஷன் தான் நடக்குது. ஆனா ரிடக்ஷன் மாதிரி நம்ம எழுதிக்கணும். அப்ப என்ன பண்றீங்கன்னா Fe3+ பார் Fe2+ எழுதிக்கோங்க. மைனஸ் 0.059 by n. என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா 6. அந்த 6 எழுதிக்கோங்க. லாக். அடுத்து என்ன எழுதிருக்கீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறத நியூமரேட்டர்ல எழுதுங்க. ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னா இந்த Cr3+ இருக்குது. Cr3+ aqueous. இந்த கோஎஃபிஷியன்ட் பவர்ல எழுதிக்கணும். அடுத்து இந்த Fe3+ எழுதிக்கணும். Fe3+ பவர் எவ்வளவுன்னா 6. வாட்டர் வந்து வேண்டாம். அடுத்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத டினாமினேட்டர்ல எழுதிக்கணும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குதுன்னா டைக்ரோமேட் இருக்குது. Cr272 எழுதிடும். அடுத்து H+ இருக்குது. அந்த H+ எழுதிடும். பவர்ல வந்து 14 எழுதிடுங்க. அடுத்து Fe2+ இருக்குது. அந்த Fe2+ எழுதிட்டு பவர்ல 6 எழுதிடும். இதுதான் செல் பொட்டன்ஷியல் இந்த செல் ரியாக்ஷனுக்கு. ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா பெர்மாங்கனேட் பார் Mn2+ கொடுத்துருக்கேன். இது ஒரு எலக்ட்ரோடு. இன்னொரு எலக்ட்ரோடு என்னன்னா ஆக்சலேட் பார் கார்பன் டை ஆக்சைடு. இது ஒரு எலக்ட்ரோடு. இப்போ 2 எலக்ட்ரோட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த எலக்ட்ரோட்ஸ்ல இங்க ரிடக்ஷன் நடக்கும், இங்க ஆக்சிடேஷன் நடக்கும். ஓகே, க்ளூ கொடுத்தாச்சு. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எழுதுங்க, கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எழுதுங்க, செல் பொட்டன்ஷியல் எழுதுங்க. சரியா? ஓகே, இப்போ என்ன எங்கேக்கு போறேன்னாக்கா இப்போ நான் வந்து ஒரு எலக்ட்ரோடு இப்படி எடுத்துக்கிறேன். ஒரு மெட்டல் ராடை எடுத்து ஒரு மெட்டல் அயான் சொல்யூஷன்ல டிப் பண்ணிக்கிறேன். எதுக்கு? போன கேஸை எடுத்துக்கலாமே. போன கேஸ் மாதிரி. போன கேஸ் என்ன கொடுத்துருக்கோம்? பர்மாங்கனேட் பார் Mn2+. அப்படிதானே? சரி, பர்மாங்கனேட் பார் Mn2+. அதை எடுத்துக்கலாம். இப்போ இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா பர்மாங்கனேட் பார் Mn2+ ஒரு வெசல்ல எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெசல்ல என்ன எடுத்துக்கிறேன்னா பர்மாங்கனேட் பார் Mn2+. ஸோ பர்மாங்கனேட் சொல்யூஷன், Mn2+ சொல்யூஷன் எடுத்தாச்சு. இது ஒரு எலக்ட்ரோன். இது ரெண்டுமே சொல்யூஷனா இருக்கிறதுனால கனெக்ட் பண்றதுக்கு முடியாதுன்றதுனால என்ன பண்றேன்னா ஒரு பிளாட்டினம் ராட் எடுத்துக்கிறேன், ஒரு பிளாட்டினம் ஃபாயில் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேல பிளாட்டினம் பிளாக் கோட்டிங் கொடுத்துறேன். ஓகே, பர்மாங்கனேட் Mn2+ எலக்ட்ரோட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த எலக்ட்ரோட் என்ன? ஆக்சலேட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இப்போ ஆக்சலேட் எடுத்துக்கிறேன். C2O4 aqueous. கார்பன் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்றேன். கார்பன் டை ஆக்சைடு கேஸை இங்க பாஸ் பண்றேன். கார்பன் டை ஆக்சைடு கேஸை இப்படி பாஸ் பண்றேன். ஓகே, இப்போ இன்னொரு எலக்ட்ரோடு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சொல்யூஷனா இருக்குது, இது கேஸா இருக்குது, கனெக்ட் பண்ண முடியாது. அதனால என்ன செய்யறேன்னா பிளாட்டினம் வயர் எடுத்துக்கிறேன். இப்படி பிளாட்டினம் பிளாக், பிளாட்டினம் ஃபாயில் கோட்டட் வித் பிளாட்டினம் பிளாக் கொடுத்தாச்சு. இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். இங்க வந்து கீ வச்சிடுறேன். அடுத்து இங்க வந்து பல்ப் எடுத்துட்டு போறேன், பல்பு கனெக்ட் பண்றேன். இப்படி எடுத்து போய் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ செல் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கணும்னா பல்புக்கு பதிலாக வோல்டாமீட்டர் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இல்ல இந்த இடத்துல கூட வோல்டாமீட்டர் கனெக்ட் பண்ணுங்களேன், சரியா போச்சு. இல்ல இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல வோல்டாமீட்டர் கனெக்ட் பண்ணுங்க. நீங்க செல் பொட்டன்ஷியலையும் பார்க்கலாம், அதே டைம்ல பல்ப் ஏரியத்தையும் பார்க்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா வோல்டாமீட்டர் கனெக்ட் பண்ணி விட்டுலாமா? சரி, இப்போ வோல்டாமீட்டர் கனெக்ட் பண்ணி விடலாம். வோல்டாமீட்டர் கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த வோல்டாமீட்டர் என்ன பண்ணுதுன்னா செல் பொட்டன்ஷியலை காமிக்குது. வோல்டாமீட்டர் செல் பொட்டன்ஷியலை காமிக்குது. இந்த கீ ஆன் பண்ணிட்டீங்கன்னா வோல்டாமீட்டர் செல் பொட்டன்ஷியல் காமிக்குது. இந்த பல்ப் வந்து எரியுது. இந்த பல்ப் எரியுது. டைம் போயினே இருக்குது, பல்ப் எரிஞ்சினே இருக்குது. இந்த வோல்டாமீட்டர்ல
செல் பொட்டன்ஷியல் என்ன ஆகுதுன்னா ஸ்லைட்டா குறைஞ்சினே வரும். குறைஞ்சினே வந்துட்டு பின்னாடி என்ன ஆகுதுன்னாக்கா கொஞ்ச நேரம் பொறுத்து பல்ப் ஆஃப் ஆயிடுது. இந்த வோல்டாமீட்டர் 0 ரீடிங்கா காமிக்கும். வோல்டாமீட்டர் என்ன பண்ணுதுன்னா 0 ரீடிங்கா காமிக்கும். பல்பும் எரியுது. சரி, இது என்னடா அது கொஞ்ச நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. இப்ப செல் பொட்டன்ஷியல் 0 காமிக்குது, பல்பு எரிய மாட்டேங்குதுன்னா என்ன மீனிங்? செல் பொட்டன்ஷியல் 0 காமிக்குதுன்னா வோல்டேஜ் 0 இல்லை, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0 இருக்குதுன்னா அவ்வளவுதான், இந்த செல்லை யூஸ் பண்ண முடியாதுன்னு தானே மீனிங். சரி, என்ன பண்றேன்னா ஒரு யூடியூப் வந்துட்டு ஒண்ணு இருக்குது. இது போல ஒரு யூடியூப் இருக்குது. இந்த யூடியூப்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் சொல்யூஷனை பேஸ்ட் மாதிரி பண்ணி இதுல பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை எடுத்துன்னு வந்துட்டு நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறேன். அந்த யூடியூபை கொண்டு வந்து கரெக்டா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறேன். இதை பிளேஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா செல்லு மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. இதுல என்ன பண்ணுதுன்னா வோல்டாமீட்டர் ரீடிங்கை காமிக்குது, பல்ப் எரியுது. இதை பிளேஸ் பண்ணிட்டா இது போல செல்லு ஒர்க் ஆகினே இருக்குது, வோல்டாமீட்டர் ஃபங்க்ஷன் ஆகினே இருக்குது, பல்ப் எரிஞ்சுனே இருக்குது. டைம் போக போக வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னா ஸ்லைட்டா டிக்ரீஸ் ஆகினே வருது. ஒரு பர்டிகுலர் டைம் வந்த உடனே இந்த வோல்டாமீட்டர் 0 ரீடிங் ஆகுது. அப்போ அந்த நேரத்துல இருந்து பல்பு ஏற்றிட்டு சரி, இந்த டியூப் வந்து இது வந்து பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதனால இந்த டியூப் என்னன்னு சொல்றோம்னா பிரிட்ஜ் எடுக்க சொல்றோம். அதுல இதுக்குள்ள பொட்டாசியம் நைட்ரேட்டை பேஸ்ட் மாதிரி பண்ணி பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பொட்டாசியம் நைட்ரேட் சால்ட்ன்றதுனால சால்ட் பிரிட்ஜ் என்று சொல்லுவோம். பொதுவாகவே கேல்வானிக் செல்லுனாவே ஆனோடின் கேத்தோடின் கனெக்ட் பண்ற மாதிரி சால்ட் பிரிட்ஜை பிளேஸ் பண்ணணும். அப்படி பிளேஸ் பண்ணீங்கன்னா செல் வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். இல்லைன்னா செல்லுல கெமிக்கல் எனர்ஜி இருந்தும் செல்லு ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும். அப்படி இந்த சால்ட் பிரிட்ஜ் என்ன பண்ணுது? சால்ட் பிரிட்ஜ் இல்லைன்னா ஏன் செல்லு கொஞ்ச நேரத்திலே டெட் ஆயிடுது? சால்ட் பிரிட்ஜில் என்ன எடுத்துக்கிறோம்? பொட்டாசியம் நைட்ரேட் தானே எடுத்துக்கிறோம். பொட்டாசியம் நைட்ரேட் வந்து K+ அயான்னா சரி, K+ அயான் அவ்வளவு சீக்கிரமா ரிடக்ஷனுக்கு போகாது. K+ அயான் ஆக்சிடேஷனுக்கும் போகாது. அப்படி இருக்கும்போது இன்னர்ட் எலக்ட்ரோலைட் தானே நம்ம இங்க எடுத்துக்கிறோம் சால்ட் பிரிட்ஜில். அப்படி இன்னர்ட் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிட்டு எப்படி செல்லு டெட்டான செல்லு திரும்ப ஃபங்க்ஷன் ஆகிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து உண்மையா டெட் ஆகுது. அப்போ சால்ட் பிரிட்ஜ் என்ன ரோலை பிளே பண்ணுது? எதுக்காக சால்ட் பிரிட்ஜை பிளேஸ் பண்ணணும்? சரி, இப்போ எதுக்காக சால்ட் பிரிட்ஜை பிளேஸ் பண்ணணும்ன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா சால்ட் பிரிட்ஜை எதுக்காக பிளேஸ் பண்ணணும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு ஜிங்க் எலக்ட்ரோட நான் எடுத்துக்கிறேன். ஜிங்க் எலக்ட்ரோடு என்னன்னா ஜிங்க் ராட் எடுத்துக்கோங்க. அந்த ஜிங்க் ராடை ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணிடுங்க. சரி, இங்க ஜிங்க் ராட் எடுத்தாச்சு. இங்க ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன்ல இதை டிப் பண்ணி வச்சாச்சு. அடுத்து என்ன எடுத்துக்கலாம்னா காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கலாம்.
இந்த காப்பர் எலக்ட்ரோட்ல என்ன பண்றீங்கன்னா காப்பர் மெட்டல் ராட காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணிடுங்க. ஓகே, இங்க வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குது, இங்க ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணா இது ஆனோட ஆக்ட் ஆகும், இது கேத்தோட ஆக்ட் ஆகும்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் வந்து சாலிட் ஜிங்க் அயனா மாறும்னு தெரியுது. அப்போ இங்க என்ன ஆகுன்னா சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான் காப்பரா மாறும்னு தெரியும், காப்பரா மாறும்னு தெரியும். சரி, இப்போ இங்க என்னென்ன ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது, இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கால்வனிக் செல்ல என்ன நடக்கும்னு தெரிஞ்சிச்சு. டைம் பாஸ் ஆக என்ன ஆகும்னாக்கா இந்த ஜிங்க் மெட்டல் ராடுனுடைய சைஸ் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப டைம் போயினே இருக்குது, டைம் பாஸ் ஆக இங்க ஆக்சிடேஷன் தான் நடக்குது. அப்படின்னா இந்த மெட்டல் ராட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே அயான்ஸா மாறி சொல்யூஷனுக்கு போயினே இருக்குது. அப்போ இந்த ராட்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுமா? அப்போ இதனுடைய சைஸ் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இதனுடைய சைஸ் டிக்ரீஸ் ஆயினே போகும். இந்த ஜிங்க் ராடினுடைய சைஸ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆயினே போகும். இந்த சைஸ் ஏன் டிக்ரீஸ் ஆகுது? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் மெட்டல் அயானா மாதிரி சொல்யூஷனுக்கு போயிருக்கு. அப்போ இந்த சொல்யூஷன்ல ஜிங்க் அயான்ஸினுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஜிங்க் அயான்ஸினுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும்? இங்க இருந்து ஜிங்க் அயான்ஸ் வந்துட்டே இருக்குது சொல்யூஷனுக்கு. அப்ப ஜிங்க் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் ரைஸ் ஆகினே போகும். சார் சல்பேட் பார்க்கலாம். சல்பேட்டினுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும் பார்க்கலாம். சல்பேட் இனிஷியலா நம்ம எடுத்துக்கணும். எவ்வளவு சல்பேட் நம்ம எடுத்துக்கணுமோ அதே சல்பேட் தான் இப்பவும் இருக்கும் இங்க. ஏன்னா சல்பேட் வந்து எந்த ஒரு ஆஃப் ரியாக்ஷனுக்கும் போகாது கொடுத்திருக்கிற கண்டிஷன். சல்பேட் வந்து அமைதியா இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு சல்பேட் எடுத்துக்கணுமோ அவ்வளவு சல்பேட் தான் இருக்குது. அப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது? கான்ஸ்டன்டா இருக்குது. சார் இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க என்ன நடக்குதுன்னா சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான் மெட்டல் ராடு கிட்ட போயிட்டு மெட்டல் ராட்ல இருக்கக்கூடிய டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டு மெட்டலா மாறி இங்கே செட்டில் ஆயிருக்கு, இங்கே டெபாசிட் ஆயிருக்கு. சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான் இங்க போயிட்டு காப்பர் ஆட்டமா இங்கே போயிட்டு உக்காந்துருக்கு. இப்போ டைம் போக போக என்ன ஆகும்? காப்பர் அயான் இங்க சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான் எல்லாம் இந்த காப்பர் ஆட்டம் மேல போய் உக்காந்துனே இருக்குது இதுக்கு மேல. அப்போ இதனுடைய சைஸ் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்த காப்பர் ராடினுடைய சைஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகும். இங்க சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான் எல்லாமே எதுக்கு போகுது? காப்பரா மாதிரி காப்பர் ராட்ல போய் உட்காந்துருச்சு. அப்ப சொல்யூஷன்ல காப்பர் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்புறமா சல்பேட் பாத்தீங்கன்னா இனிஷியல்ல நீங்க எப்படி எடுத்தீங்களோ அதே போலதான் இப்போ இருக்கும். அப்ப கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்பேட் பாத்தீங்கன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இது போல நடந்திருக்கு. சரி, இப்போ ஒரு சோடியம் குளோரைடை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க நான் சொன்னேன். அதுக்கு தேவையான அளவு கொடுத்தாரு. சோடியம் கொடுத்தாச்சு, குளோரின் கொடுத்தாச்சு. என்ன பண்ணுவீங்க? கொடுத்த சோடியம் எடுத்துக்கீங்க, கொடுத்த குளோரின் கேஸை சோடியம் மேல பாஸ் பண்ணுவீங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, சோடியம் குளோரைடு கிடைக்கும். அவ்வளவுதான், ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சரி, நான் என்ன பண்றேன்னா சோடியம் அயனை ப்ரிப்பேர் பண்ணி பாட்டில்ல வச்சுட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்றேன். சோடியம் கொடுத்துரு. ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? நீங்க என்ன சொல்லுவீங்க? முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா கேட்டியான் cannot exist independently. அதே போல ஆனியான் cannot exist independently அப்படி சொல்லிடுவீங்க. அயோனிக் காம்பவுண்ட்னா எக்ஸிஸ்ட் ஆகும், அதனால நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, கொடுக்குறீங்க. கேட்டியானை ப்ரிப்பேர் பண்றீங்களா? முடியாது. ஆனியானை ப்ரிப்பேர் பண்றீங்களா? முடியாது. அது வந்து ஐசோலேட் பண்ண முடியாது, அது வந்து இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆகாது.
அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல நீங்க ஜிங்க் சல்பேட் எடுத்துக்கிட்டீங்க, ஒவ்வொரு ஜிங்க் அயானுக்கும் ஒரு சல்பேட் அயான் இருந்துச்சு. டைம் போக போக இங்க என்ன நடந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் நடந்துச்சு, அதனால ஜிங்க் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா சல்பேட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் சேமா இருக்குது. அப்படின்னா டைம் போக போக எல்லா ஜிங்க் அயானுக்கும் சல்பேட் அயான் கிடைக்குமா? கிடைக்காது. சரி, அப்படின்னா இந்த சொல்யூஷன்ல யாருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாயினே போகுதுன்னா ஜிங்க் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாயினே போகுது, ஆனா சல்பேட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் ரிமைன் சேமா இருக்குது. அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்கு நெட் சார்ஜ் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த சொல்யூஷனுடைய நெட் சார்ஜ் என்ன, இந்த சொல்யூஷனுக்கு நெட் சார்ஜ் என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ இந்த சொல்யூஷனுக்கு நெட் சார்ஜ் என்னவா இருக்குதுன்னா பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு. இந்த மெட்டல் ராட்ல என்னாச்சுன்னா மெட்டல் அயான், இதுல இருக்கக்கூடிய மெட்டல் அயான் எல்லாம் சொல்யூஷனுக்கு போகுது, ஆனா டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்குது. என்னன்னா இங்க இருந்து எக்ஸ்டர்னல் வயர் மூலியமா இங்கே போகும். இந்த மெட்டல் ராட் வந்து எலக்ட்ரான்ஸை எக்ஸ்டர்னல் வயர் மூலியமா காப்பர் எலக்ட்ரோடு கொடுக்குதுன்னா இங்க எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸா இருக்கிறதுனால தானே கொடுக்குது. அப்படின்னா இதுக்கு நெட் சார்ஜ் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது என்ன பண்ணுது, இதுல இருக்கக்கூடிய மெட்டல் அயான்ஸை வந்து சொல்யூஷனுக்கு கொடுத்துருது, டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இதுகிட்டே வச்சுக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, எக்ஸ்டர்னல் வயர் மூலியமா எலக்ட்ரான்ஸை காப்பர் ராடு கொடுக்குது. அப்படின்னா இதுகிட்ட எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸா இருக்கிறதுனால தானே காப்பர் ராடு கொடுக்குது. அப்போ இதுக்கு நெட் சார்ஜ் என்னவா இருக்கணும், நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். அப்போ இங்க நெட் சார்ஜ் வந்து நெகட்டிவா இருக்குது, இங்க நெட் சார்ஜ் பாசிட்டிவா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஜிங்க் அயான்ஸ்க்கு எல்லாருக்குமே, இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஜிங்க் அயான்ஸ்க்கு எல்லா ஜிங்க் அயான்ஸ்க்கும் சல்பேட் அயான்ஸ் தேவையான அளவு இல்லை. அப்போ எந்தெந்த ஜிங்க் அயான்ஸ்க்கெல்லாம் சல்பேட் அயான்ஸ் கிடைக்கலையோ அந்த ஜிங்க் அயான்ஸ் என்ன பண்ணும், எங்க நெகட்டிவ் இருக்குதோ அதை நோக்கி போகுது. எங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த மெட்டல் ராட்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஜிங்க் அயான்ஸ் எல்லாம் இந்த மெட்டல் ராடு கிட்ட போக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இந்த மெட்டல் ராடுக்கு என்ன சார்ஜ் இருக்குதுன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான் ஜிங்க் அயானை பிடிச்சு அட்ராக்ட் பண்ணுது. சரி, இப்ப என்ன நடக்குது இங்க, சோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த எலக்ட்ரோட்ல இந்த மெட்டல் ராடு கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த மெட்டல் ராடு கிட்ட என்ன இருக்குதுன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த மெட்டல் ராடுக்கு நெட் சார்ஜ் என்னன்னா நெகட்டிவ். இந்த மெட்டல் ராடு என்ன பண்ணுதுன்னா சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. இந்த சொல்யூஷன்ல என்னன்னா ஜிங்க் அயான்ஸ் அதிகமா இருக்குது, சல்பேட் அயான்ஸ் கம்மியா இருக்குது. அப்போ எக்ஸஸா இருக்கக்கூடிய ஜிங்க் அயான்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த மெட்டல் ராடு கிட்ட போயிட்டு இந்த நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணி அப்படியே நிக்குதுங்க. இப்போ சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஜிங்க் அயான்ஸ் எல்லாமே எங்கேக்கு போகுதுன்னா மெட்டல் ராடு கிட்ட போக ஆரம்பிச்சிச்சு. இங்க டைம் போக போக என்னாச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான்ஸ் அதிகமாகுது. அதே நேரத்துல ஜிங்க் அயான்ஸ் போயிட்டு இந்த ஜிங்க் ராடை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்குது. டைம் போக போக ஜிங்க் அயான்ஸினுடைய அக்குமுலேஷன் அரவுண்ட் ஜிங்க் ராட் இன்க்ரீசஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல எப்படி இருக்குதுன்னா பர்டிகுலர் டைம்ல எப்படி இருக்குன்னா இந்த ஜிங்க் ராடினுடைய சர்ஃபேஸ்ல ஃபுல்லா ஜிங்க் அயான்ஸ் அக்குமுலேட் ஆகிருக்குது. அந்த மாதிரி நேரத்துல, எந்த மாதிரி நேரத்துல, ஜிங்க் ராடினுடைய சர்ஃபேஸ் ஃபுல்லா ஜிங்க் அயான்ஸ் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்குது. அந்த நேரத்துல இந்த ஜிங்க் ராட்ல ஆக்சிடேஷன் நடக்குமா யோசிச்சு பாருங்க. இது ஆனோடின் தானே சொன்னோம், ஜிங்க் எலக்ட்ரோட ஆனோடின் ஆக்சிடேஷன் தான் நடக்கணும். ஆக்சிடேஷன் என்ன, இந்த மெட்டல் ராட்ல இருக்கக்கூடிய ஜிங்க் ஆட்டம் ஜிங்க் அயானா சொல்யூஷனுக்கு போகணும், அப்போதான் ஆக்சிடேஷன். இந்த மெட்டல் ராட்ல இருக்கக்கூடிய ஜிங்க் ஆட்டம் ஜிங்க் அயானா சொல்யூஷனுக்கு போகணும்னா இப்படி வரணும். இப்படி வந்தா இந்த ஜிங்க் அயான் ரிப்பல் பண்ணும். இது கொடுக்கக்கூடிய ரிப்பல்ஷனால இந்த ஜிங்க் அயான் மறுபடியும் அதே
பொசிஷனுக்கு போயிடுது, ரிட்டர்ன் ஆயிடுது, ஜிங்க் ராடுக்குள்ளேயே போய்க்குது. இந்த ஜிங்க் ராட்ல இருக்கக்கூடிய ஜிங்க் ஆட்டம் ஜிங்க் அயனா சொல்யூஷன் போனோம்னா இப்படி வரணும். இப்படி வரும்போது இந்த ஜிங்க் ராட்னுடைய சர்ஃபேஸ்ல யார் கவர் பண்ணி வச்சிருக்காங்க? ஜிங்க் அயான் கவர் பண்ணி வச்சிருக்கு. ஜிங்க் ராட்ல இருக்கக்கூடிய ஜிங்க் ஆட்டம் ஜிங்க் அயான சொல்யூஷனுக்கு வரலான்னு இப்படி வந்தா இந்த ஜிங்க் அயான் அடிக்குது, இது ரிப்பல் பண்ணுது. இது ரிப்பல் பண்றதுனால ஜிங்க் ராட்ல இருந்து வந்த ஜிங்க் அயான் சர்ஃபேஸ்லயே அப்படியே பின்னாடி திரும்பி ஜிங்க் ராடுக்குள்ள போயிடுது. அப்ப ஜிங்க் ராட்ல இருக்கக்கூடிய ஜிங்க் ஆட்டம் ஜிங்க் அயானா சொல்யூஷனுக்கு போகுமா? போகாது, போக முடியலையே. அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்குதா நடக்கலையா? ஆக்சிடேஷன் நடக்கல. ஏன் ஆக்சிடேஷன் நடக்கல? ஜிங்க் ராடுனுடைய சர்ஃபேஸ்ல ஜிங்க் அயான்ஸ் அக்குமுலேட் ஆயிருக்குது. ஜிங்க் ராடுனுடைய சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டா ஜிங்க் அயான்ஸ்னால அக்குமுலேட் ஆனதுனால ஜிங்க் மெட்டல் ராட்ல இருக்கக்கூடிய ஜிங்க் ஆட்டம் ஜிங்க் அயானா சொல்யூஷனுக்கு போக முடியல. அப்படின்னா இங்க ஆக்சிடேஷன் நடக்குது. சரி, இங்கதான் இது மாதிரி இங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டைம் போக போக காப்பர் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது, சல்பேட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் சேம் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா காப்பர் சல்பேட் சொல்யூஷன் எடுத்துக்கணும், ஒவ்வொரு காப்பர் அயனுக்கும் ஒரு சல்பேட் அயன் இருந்துச்சு. டைம் போக போக என்ன ஆகுதுன்னா காப்பர் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிறதுனால சல்பேட் அயான்ஸ்க்கு வந்து தேவையான காப்பர் அயான்ஸ் இல்லை. அப்படின்னா டைம் போக போக சல்பேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்னா காப்பர் அயனை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்குது. சல்பேட் அயன்ஸ் அதிகமா இருக்குது, காப்பர் அயன்ஸ் கம்மியா இருக்குதுன்னா நெட் சார்ஜ் எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். அப்போ சொல்யூஷனுக்கு என்ன சார்ஜ்னா நெகட்டிவ். காப்பர் ராடுக்கு என்ன சார்ஜ் பார்க்கலாம். சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயன் என்ன பண்ணுதுன்னா மெட்டல் ராடு கிட்ட போது மெட்டல் ராட்ல இருக்கக்கூடிய டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிட்டு காப்பரா மாதிரி இங்க செட்டில் ஆயிடுது. அப்ப இந்த காப்பர் ராடு என்ன பண்ணுச்சு? இந்த மெட்டல் அயான் வந்து இது கிட்ட இருக்கக்கூடிய டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கினா இதுக்கு நெட் சார்ஜ் என்ன ஆகும்? பாசிட்டிவா மாறிடும். ஏன்னா இதுகிட்ட இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இந்த காப்பர் அயன் தான் வந்து எடுத்துக்குதே. அப்போ இதுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்துருது, அதனால இது பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. ஸோ டைம் போக போக இந்த காப்பர் ராடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இந்த சொல்யூஷனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். சொல்யூஷனுடைய நெகட்டிவ் சார்ஜ் மேக்னிட்யூட் ரைஸ் ஆகும். சரி, இந்த நெகட்டிவ் சார்ஜ் சும்மா இருக்குமா? பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்றதுக்காக மெட்டல் ராடு கிட்ட போய் பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சும்மா இருக்குதா? இந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா டைம் போக போக இந்த காப்பர் ராட்ல என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இப்போ டைம் போக போக என்ன ஆகுதுன்னாக்கா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு. இந்த இதுல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகும். சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சல்பேட் அயான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட போயிடும். சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய இந்த சல்பேட் அயான் வந்து இந்த மெட்டல் ராட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட போகும். அப்ப என்ன ஆகுது? டைம் போக போக இந்த மெட்டல் ராட்ல யார் அக்குமுலேட் பண்றாங்க? சல்பேட் அயான்ஸ் அக்குமுலேட் ஆகும். அப்ப இந்த காப்பர் ராட்னுடைய சர்ஃபேஸ்ல யார் அக்குமுலேட் ஆகுறாங்கன்னா சல்பேட் அயான்ஸ் அக்குமுலேட் ஆகுது. ஒரு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட டைம் வந்த உடனே காப்பர் ராட்னுடைய சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டா சல்பேட் அயான்ஸ்னால அக்குமுலேட் ஆயிடுது. இந்த நேரத்துல இப்போ வந்து என்னாச்சு? இப்ப எந்த நேரத்துக்கு வந்துட்டோம்? காப்பர் ராடினுடைய சர்ஃபேஸ்ல கம்ப்ளீட்டா சல்பேட் அயான்ஸ் அக்குமுலேட் பண்ணிடுச்சு. இப்போ சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான் ரிடக்ஷனுக்கு போகணும். ஏன்னா இது வந்து கேத்தோடு தானே, இந்த எலக்ட்ரோட் கேத்தோடுன்னு இந்த ரிடக்ஷன் தான் நடக்கணும். அப்போ சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான் எங்கேக்கு போகணும்? காப்பர் மெட்டல் ராடுனுடைய சர்ஃபேஸுக்கு போயிட்டு அதுல இருக்கக்கூடிய டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிட்டு காப்பரா மாறணும். அப்படி நடந்தா இங்க ரிடக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம், இது கேத்தோடா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான்
போகுது இன்னைக்கு. இதனுடைய சர்ஃபேஸ்க்கு போனோம்னா இதனுடைய சர்ஃபேஸ்ல யார் அக்குமுலேட் ஆகியிருக்காங்க? சல்பேட் அக்குமுலேட் ஆயிருக்கு. இப்ப காப்பர் அயன் வருது. காப்பர் அயன் வந்தா இந்த காப்பர் அயனால இந்த மெட்டல் ராடினுடைய சர்ஃபேஸை டச் பண்ண முடியல. ஏன் முடியலன்னா இதனுடைய சர்ஃபேஸ்ல சல்பேட் அயன்ஸ். அப்ப காப்பர் அயனால மெட்டல் ராடினுடைய சர்ஃபேஸை டச் பண்ண முடியுமா? மெட்டல் ராட்ல இருக்கக்கூடிய டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸை காப்பர் அயனால வாங்கிக்க முடியுமா? அப்ப காப்பர் அயன் வந்து ரிடக்ஷனுக்கு போகுமா? முடியாது. ஏன் முடியாது? இந்த காப்பர் அயனால இதனுடைய சர்ஃபேஸை, இந்த காப்பர் மெட்டல் ராடினுடைய சர்ஃபேஸை டச் பண்ண முடியாது. ஏன்னா இதனுடைய சர்ஃபேஸ்க்கும் காப்பர் அயனுக்கு இடையில சல்பேட் அயன்ஸ் அப்படியே ஒரு லேயர் மாதிரி அக்குமுலேட் ஆயிருக்கு. ஒரு ரப்பர் பெயிண்ட் அடிச்சுட்டா எப்படி இருக்கும் அது போல இருக்கு. அப்படின்னா இதனுடைய சர்ஃபேஸும் இதனுடைய சர்ஃபேஸை இந்த காப்பர் அயனால டச் பண்ண முடியல. அப்ப காப்பர் அயன் ரிடக்ஷனுக்கு போக முடியல. அப்ப இங்க ரிடக்ஷன் நடக்கல. இது போல ரிடக்ஷன் நடக்கல. அப்ப இங்க ஆக்சிடேஷன் நடக்கலன்னு சொல்றோம், இங்க ரிடக்ஷன் நடக்கலன்னு சொல்றோம். அப்படின்னு என்னாச்சு? செல் வந்து டெட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நடந்தா தானே செல்லு ஃபங்க்ஷன் ஆகும். இங்கதான் எதுவுமே நடக்கலையே. அப்ப வந்து செல்லு டெட் ஆயிடுச்சு. சரி, இப்ப டெட்டான இந்த செல்லு வந்து டெட் ஆகாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன ஆகாம பாத்துக்கணும்? இந்த மாதிரி அக்குமுலேஷன் ஆகாம பாத்துக்கணும். இந்த மாதிரி அக்குமுலேஷன் ஆகாம பாத்துக்கணும். அக்குமுலேஷன் ஆகக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? இங்க சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஜிங்க் அயன் ஏன் ராட்ல போயிட்டு உட்காரு? மெட்டல் ராட்ல போயிட்டு ஏன் அது அதனுடைய சர்ஃபேஸ்ல போய் ஏன் உட்காருது? இதுக்கு தேவையான ஆனியான் சொல்யூஷன்ல இல்ல, அதனால தான் இது மெட்டல் ராட் போகுது. அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்கு ஒரு ஆனியான கொடுங்க, ஒரு ஆனியான கொடுங்க. சரி, இப்போ ஒரு ஆனியான கொடுத்தாச்சு. எக்ஸ்டர்னலா ஒரு ஆனியான கொடுக்கணும். இப்ப எக்ஸ்டர்னலா ஆனியான கொடுத்தா இந்த ஆனியான் போய் இந்த கேட்டியான பிடிச்சிருக்கும். அப்போ இந்த கேட்டியான் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா சொல்யூஷனுக்கு போயிடும். ஓகே, இப்போ எக்ஸ்டர்னலா ஆனியான் கொடுங்க, இந்த கேட்டியான் ஆட்டோமேட்டிக்கா சொல்யூஷனுக்கு போகுது பாருங்க. ஓகே, இந்த கேட்டியான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்யூஷனுக்கு போயிடுச்சு. இப்போ இங்க அக்குமுலேஷன் இல்லையே, அக்குமுலேஷன் ஆஃப் அயான்ஸ் இல்ல. அப்போ அக்குமுலேஷன் ஆஃப் அயான்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ அயான்ஸ் வந்து அக்குமுலேஷனா இல்லை. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஜிங்க் ஆட்டம், இந்த மெட்டல் ராட்ல இருக்கக்கூடிய ஜிங்க் ஆட்டம், ஜிங்க் அயானா சொல்யூஷனுக்கு வருது. டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கு, அது எக்ஸ்டர்னல் ஒயர் மூலியமா காப்பர் ராடுக்கு போயிடும். அப்படின்னா இங்க ஜிங்க் ராட்ல ஜிங்க் அயான்ஸ் அக்குமுலேட் ஆகாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த சொல்யூஷன்ல ஆனியான்ஸை கொடுத்துனே இருக்கணும். இந்த சொல்யூஷனுக்கு ஆனியான்ஸை கொடுத்துனே இருங்க, கண்டினியூஸா சப்ளை பண்ணினே இருங்க. இங்க இந்த ஜிங்க் ராட் வந்து அக்குமுலேஷனுக்கு போகாது. சரி, அதே போல இங்க ஏன் இங்க ரிடக்ஷன் நடக்கலன்னு சொன்னோம்? இப்ப இங்க ஆக்சிடேஷன் நடந்துனே இருக்கும்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்றோம்னா இங்க ரிடக்ஷன் ஏன் ஸ்டாப் ஆச்சு? அக்குமுலேஷன் ஆகும். யார் அக்குமுலேட் ஆகுறாங்க? சல்பேட் அயன்ஸ். இந்த சல்பேட் அயன்ஸ் இந்த காப்பர் ராடு கிட்ட வராம பார்த்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? சல்பேட் அயன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை இந்த சொல்யூஷன் கொடுத்துடும். என்ன தேவை? கேட்டியான்ஸ் தேவை. ஸோ கே பிளஸ் அயன்ஸை கொடுங்க. இந்த சொல்யூஷன் என்ன பண்றீங்கன்னா கே பிளஸ் அயன்ஸை போட்டுட்டே இந்த சொல்யூஷன். இந்த கே பிளஸ் அயன்ஸ் நீங்க போட போட சல்பேட் அயன்ஸ் என்ன பண்ணும்? அக்குமுலேஷன் போகுமா? போகாது. அப்போ நீ கே பிளஸ் அயன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா சல்பேட் அயன்ஸ் அக்குமுலேஷனுக்கு போகாது. அப்படின்னா அக்குமுலேஷன்ல யாரும் இல்லைன்னா நீ கே பிளஸ் அயன்ஸை போட்டுட்டே இருக்க சொல்யூஷன்ல. கே பிளஸ் அயன்ஸ் எடுத்து சொல்யூஷன்ல போட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த காப்பர் ராடு கிட்ட சல்பேட் அயன்ஸ் அக்குமுலேஷனுக்கு போகவே போகாது. அப்படின்னா இங்க சல்பேட் அயன்ஸ் அக்குமுலேஷன் போகலன்னா இந்த ரிடக்ஷன் பட்டிக்கு நடந்துனே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயன்ஸ் மெட்டல் ராடு கிட்ட போது டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வாங்கின காப்பரா மாறி இங்கே போய் உட்காந்துருது. அப்படின்னா இங்க ரிடக்ஷன் நடந்துனே இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? இந்த மெட்டல் ராட்ல ஆக்சிடேஷன் கண்டினியூஸா நடக்கணும், அக்குமுலேஷன் நடக்கக்கூடாது.
இந்த மெட்டல் ராட் மேல ஜிங்க் அயான்ஸ் அக்குமுலேட் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். இந்த ஜிங்க் ராட் ஆக்சிடேஷன் போயினே இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நைட்ரேட் அயான்ஸ் ஆட் பண்ணினே இருக்கும். அதே போல இங்க இந்த காப்பர் எலக்ட்ரோட்ல காப்பர் அயான்ஸ் கண்டினியூஸா ரிடக்ஷன் போயினே இருக்கணும். அப்ப என்ன பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய சல்பேட் அயான்ஸை காப்பர் ராடு மேல அக்குமுலேஷனுக்கு போகாம பார்த்துக்கணும்ன்றதுக்காக பொட்டாசியம் அயான்ஸ் ஆட் பண்ணினே இருங்க. சல்பேட் அயான்ஸ் அக்குமுலேஷன் போகாது. அப்ப என்ன ஆகும்? செல் ஒர்க் ஆயினே இருக்கும். அதுக்காக தான் இங்க இங்க அக்குமுலேஷன் நடக்காம இருக்கணும்ன்றதுக்காகவும் இங்க அக்குமுலேஷன் நடக்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சால்ட் பிரிட்ஜை ஃபர்ஸ்ட்லயே பிளேஸ் பண்ணிடணும் கேல்வானிக் செல். அப்போ இந்த கேல்வானிக் செல் என்ன பண்றோம்? சால்ட் பிரிட்ஜை நம்ம பிளேஸ் பண்றோம். இந்த சால்ட் பிரிட்ஜ் என்ன பண்ணும்னா இந்த எலக்ட்ரோடுக்கு தேவையான ஆனியான்ஸை சப்ளை பண்ணினே இருக்கும். இந்த எலக்ட்ரோடுக்கு தேவையான கேட்டியான்ஸை சப்ளை பண்ணினே இருக்கும். அதுக்காக இந்த சால்ட் பிரிட்ஜை இந்த கேல்வானிக் செல்ல இப்படி பிளேஸ் பண்ணிடணும். இந்த 2 எலக்ட்ரோட்ஸ் ஜாயின் பண்ற மாதிரி பிளேஸ் பண்ணிடணும். சரி, அப்போ சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணா அயான்ஸ் அக்குமுலேட் ஆகாது, எலக்ட்ரோட்ஸ்ல அயான்ஸ் அக்குமுலேட் ஆகாது. அப்படின்னா செல்லு கண்டினியூஸா ஒர்க் ஆகும். எப்போ இருக்கும் ஒர்க் ஆகும்? அதுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி இருக்கு, அது ஒர்க் ஆகும். எப்போ இருக்குன்னா அது ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்றதுக்கு ஒர்க் ஆகும். அது என்ன புதுசா ஈக்குலிபிரியம்? எந்த ஒரு ரியாக்ஷன் நீங்க எடுத்துக்கினாலும் சரி, அது கடைசியில எங்க போய் நிக்குன்னா ஈக்குலிபிரியத்துல போய் நிற்கும். நீங்க ஃபாஸ்ட் ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க, ஸ்லோ ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க, மாடரேட் ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க, எந்த ரியாக்ஷன் நீங்க எடுத்துக்கினாலும் சரி, அது எந்த இடத்துல போய் நிக்குன்னா ஈக்குலிபிரியத்துல தான் போய் நிற்கும். ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் தான் லாஸ்ட் ஸ்டேஜ். அப்படின்னா இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு காப்பர் எலக்ட்ரோடு இது கேல்வானிக் செல். இந்த கேல்வானிக் செல் இப்போதான் நம்ம புதுசா செட் பண்ணிருக்கோம். இப்பதான் ஜிங்க் ராடை வாங்கி ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணோம், காப்பர் ராடை வாங்கி காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணோம், ஒரு சால்ட் பிரிட்ஜை புதுசா வாங்கியிருக்கோம், புதுசா வாங்கி இங்க பிளேஸ் பண்ணிருக்கோம். எக்ஸ்டர்னல் ஒயர் மூலியமா கீ, பேட்டரி, வோல்டா மீட்டர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். கேல்வானிக் செல் இப்பதான் புதுசா நம்ம செட் பண்ணோம். ஓகே, இப்போ பல்ப் எரிய ஆரம்பிச்சிச்சு, செல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்படி டைம் போயினே இருக்குது. டைம் போக போக என்ன ஆகுன்னா செல் ஃபங்க்ஷன் ஆகினே போகும். இந்த ஜிங்க் ராடினுடைய சைஸ் வந்து என்ன ஆகுன்னா டிக்ரீஸ் ஆகினே போகும். காப்பர் ராடினுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகும். இதே மாதிரி கண்டினியூஸ் ஆகினே இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த முன்னாடி இந்த சைஸ் ஆஃப் ஜிங்க் ராட் ஆல்மோஸ்ட் டெட் ஆன மாதிரி இருக்குது. இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயன் ஆல்மோஸ்ட் டெட் ஆன மாதிரி இருக்குது. அப்படின்னா இந்த கேல்வானிக் செல் ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிச்சு அட்டு மீனிங். ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிச்சுன்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். அப்படின்னா நெட் என்னன்னு பாத்தீங்கன்னா நத்திங். நெட் வந்து நத்திங். நெட் வந்து நத்திங்னா வாட் இஸ் த அவுட்புட் ரிகார்டிங் செல் பொட்டன்ஷியல்? அப்போ வோல்டாமீட்டர் எவ்வளவு செல் பொட்டன்ஷியல் காமிக்கும்? யோசிச்சு பாருங்க. வோல்டாமீட்டர் என்ன செல் பொட்டன்ஷியலை காமிக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நெட் வந்து நத்திங், ஏன்னா ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சு. அப்போ வோல்டாமீட்டர் காமிக்கக்கூடிய வோல்டேஜ் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா செல்லு ஃபங்க்ஷன்ல இருக்குமா இல்ல டெட்டா இருக்குமா யோசிச்சு பாருங்க. என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்து சொல்லுங்க சார். இப்ப நம்ம என்ன ஒரு பாயிண்ட் வந்திருக்கோம்னாக்கா, இந்த கேல்வானிக் செல்லை நம்ம யூஸ் பண்ணணும்னா நமக்கு சால்ட் பிரிட்ஜ்